வந்து ஒரு 10 ஆண்டுக்கு வந்து 10,00,000 ஒருத்தர் வருமானம் இருக்கு. 20% டாக்ஸ் கட்டுறாரு. வாங்குற பொருட்கள் ஒன்னொருத்தரும் டாக்ஸ் கட்டுறாரு. நிலத்துக்கு வரி இருக்கு, குடிநீருக்கு வரி இருக்கு, அக்ரிகல்ச்சர் விடுங்க. இவங்கலாம் ஏன் டாக்ஸே கிடையாது? பொலிட்டீஷியனுக்கு வரி கிடையாது சார். அரசியல் எம்பி, எம்எல்ஏக்கு வரி கிடையாது. இவ்வளோ பெனால்டி போட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் வரி பண்ணியிருக்காங்க. உண்டுப்பா. இல்ல எம்பி, எம்எல்ஏ என்ன வரி கட்டுறாங்க அவங்க வருமானத்துல? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் தம்பி. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் 1,50,000 ரூபா, சரியா? அந்த 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக கணக்கு போட்டு அதில் என்ன இன்கம் டேக்ஸ் ஒரு சாமானிய குடிமக்கள் கட்டுவாங்களோ அதை அந்த எம்எல்ஏவும் கட்டியாகணும். ஒரு எம்பியோட சம்பளம் 2,80,000 ரூபா. இந்த 2,80,000 ரூபாய்க்கு அவர் சம்பளம் வரி கட்டி ஆகணும். இது தவிர தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கோடி ரூபா ஒரு எம்பிக்கு கொடுப்பாங்க. இந்த 5 கோடி ரூபாவை அவர் செலவழிக்க முடியாது. அங்கே உள்ள கலெக்டர் இருக்கார்ல, அவருடைய எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அந்த கலெக்டரோட கன்சல்ட் பண்ணி என்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அதை செலவழிக்கணும், அவரோட டிஸ்கிரிஷனில் அதை செலவழிக்க முடியாது. இதே தான் எம்எல்ஏக்கு. இந்த டெமோக்ரஸியில் எல்லா செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் மக்களாகிய நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது எதையுமே நம்ம புரிஞ்சிக்காமல் மொத்தமாக அரசியல்வாதிகளே வரி கட்டுறதில்லை, இல்லை மொத்தமாக அரசியல்வாதிகளுக்கு கேள்வி கணக்கே இல்லைன்னு சொல்கிறது. நம்ம ஜனநாயகத்தில் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கை. அதாவது அரசியல் என்பதே நம்பிக்கையை கட்டுவது தான். அரசியல் என்பதே முடியும், நடக்கும். நீ எதை நினைச்சாலும் சமூக நீதியை நடத்த முடியும்னா அதை நடத்துறது அப்படிங்கிறது தான் அரசியல். முடியாது, நடக்காதுங்கிறதுக்கு எதிரானது தான் அரசியல்.